வாங்க. ஓ இவ்வளவு இருக்கா? வாய் மூடு. ஆதரவு கேட்டு வந்தவங்களை அடிக்க போறியா? அறிவு இருக்கா உனக்கு? யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வேற நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? போய் வேலையை பாரியா. சூப்பு டேய் முழு பேரை சொல்லு. சூப்பு கீப்புன்னு சொன்ன கையோட சூப்பு வச்சு குடிச்சிருவேன். அது ஏன்டா ஒரு மனுஷனை முன்னாடி விட்டு பின்னாடி கிண்டல் பண்ணணும், அப்புறம் முன்னாடி பார்த்து விஷ் பண்ணணும்? நான் ஒண்ணு உனக்கு விஷ் பண்ணல, பட்டாணி தின்னுட்டு இருக்கேன். அட கரும முடிச்சவனே, அனாதை கிட்ட போய் பட்டாணி அடிச்சிருக்க அல்பம். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. அனாதை பட்டாணி என்ன திங்கவா கூடாது? வணக்கண்ணே. இதேதான் நான் பண்ணேன். என்னை அம்பிட்டு பண்ணி கேவலப்படுத்திட்டு போறான். இப்ப ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் நான் உனக்கு வணக்கம் சொல்ல, பட்டாணியை தின்னுக்கிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு இறக்கி காட்டுறேன், இதே எட்டி பாக்குற? தின்னுட்டு போடா. மணினே தம்பி, இவர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு நல்ல ரூம் கொடுங்க. சரி. அப்பா ஐயே இதுவா ஒப்பேன்? இல்ல இவரு என் அப்பா மாதிரி இருந்தாரு, அதான் சொன்னேன். அப்பா மாதிரியா? தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பான்னு சொல்லிட்டேன். அந்த குத்தத்துக்காக இந்த ஆள் இங்க இருக்கிற வரைக்கும் அப்பா மாதிரியே கவனிச்சுக்கணும். என்ன என்னது? பெண்டு ஒழுங்கா இருக்கணும், இல்ல எல்லா பாட்டும் பெண்ட் ஆயிரும். அப்பா இங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலம்மா. சரி நீங்க யாருன்னு காட்டிக்காதீங்க. காட்ட மாட்டேனே, அதனாலதான் மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன். அடடோ, ஒரிஜினல் விஷயமே சகிக்காது. அண்ணா அம்மா வராங்க. ஏய் அவன் எதுக்காக வந்திருக்கான்னு கேளடி. நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வர வெள்ளிக்கிழமை நம்ம சுஷிலாக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். ஒரு அண்ணனா எனக்கு தான் முதல் தெரிஞ்சிருக்கணும். பரவாயில்ல, இந்த பாருமா, இது நம்ம வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம். நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் 4 பேர் பேசுற மாதிரி நல்லபடியா நடக்கணும். அப்படி நடத்துறது அண்ணனா என்னுடைய கடமை. இப்ப நீ எதுவும் பேசாம நான் கொடுக்குற இந்த பணத்தை வாங்கிக்க. தயவு செய்து மறுக்காத. இந்த அவளை பெத்து வளர்த்த எனக்கு அவ கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு தெரியும். ஒரு ரவுடிய நம்பி என் மகளை நான் பெத்துக்கல. உன்கிட்ட கையேந்தி தான் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அப்படி ஒரு கல்யாணம் அவளுக்கு தேவையில்லை. அவ உன்னுடைய பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அவனுடைய தங்கச்சிங்கிறது மறந்துடாத. என்னமோ ஒரு எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப மேல அன்பு பாசம் எது வைக்க கூடாதுங்கறியா? கத்தாத. நீ கத்தின அடங்கி போறதுக்கு நான் ஒண்ணும் அடியாள் இல்ல. இப்ப சொன்னீங்க அன்பு பாசம், உண்மையிலே உனக்கு அதெல்லாம் இருந்தா அண்ணங்கிற உறவோட மகங்கிற உறவோட இந்த கல்யாணத்துக்கு நீ வராத. இதையும் மீறி இந்த பணத்தை நாங்க வாங்கணும்னா எங்க பணத்தை தான் நீ. போதுமா? போதும், ரொம்ப சந்தோஷம். நில்லு. மாப்பிள்ளை வீட்டுல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகதான்னு சொல்லியிருக்கேன். நானும் அப்படித்தான் நம்புறேன். நீயும் அப்படி நடந்துகிட்டா நல்லது. லவ் மேட்ரு கப்சான்னு நினைக்கிறேன். அதத்தான் நான் சொல்ல நினைச்சேம்மா. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நமக்கு ஏன் சந்தேகம்? துரைகிட்டே கேட்டுருவோம். சரிதான். மேல போற கேஸெல்லாம் ஒன்னா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையில பல்லாங்குழி விளையாடிடுவாங்க போல இருக்க. என் கழுவிகளா, அஞ்சலியும் துரையும் லவர்ஸா லேதான்னு தெரிஞ்சுக்க உங்க காதுக்குள்ள ஒரு குறைச்சல். கவலைப்படாதீங்க, அந்த மேட்டரை நான் ஓபன் பண்றேன். எப்படி? அப்படியே ஜூம் பண்ணு. எது ஜூமா? நானும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கிறேன். இது ஒரிஜினல் இல்ல, கிராபிக்ல ஏதோ கோல்மால் பண்ணி இருக்கிறான். ஏய், யாரு பெர்மிஷன் கேட்டு லேப்டாப் ஓபன் பண்ணீங்க? கோச்சுக்காரமா, இவங்க எல்லாரும் அஞ்சலிக்கும் துரைக்கும் அட்டாச்மெண்ட் இருக்காங்கிற சந்தேகத்துல கிளம்பிட்டாங்க. நான் தான் அடக்கி உட்கார வச்சு இத காமிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, துரை அங்கிள் நீங்க முதல்ல எங்க பாத்தீங்க? கண்ணகி கரெக்டா போட்ட லாக்கு. சொல்லு. அவ்வளவுதானே? சொல்றேன். ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ யாரோ என்னையே பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். யாரு? அவர்தான். அப்புறம் என்னாச்சு? கிட்ட வந்தாரு. வந்து உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்தாரா? தெரியல, ஆனா பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருப்பான்? இனிமே என்னால வேஷம் போட முடியாது. உண்மையிலேயே கை கால் இப்படி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னது, வேஷம் போட்டீங்களா? முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். இங்க இருக்காளே அஞ்சலி, அவ அனாதை இல்ல, ஏன் பொண்ணு. ஏன் இப்படி பண்ண?
உன்னதானே கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? அப்படி இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? காதலுக்காக போய் சொன்னது தப்பு இல்லையே. இவளை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டாப்பா. நீங்க அஞ்சலி ஆண்டிய வெளியில அனுப்புனீங்க, நாங்க நாளையில இருந்து சாப்பிட மாட்டோம். அவளை நீ ஏத்துக்கலைன்னா நாங்க எல்லாரும் வெளியில போயிருவோம். அப்பான்னு ஒருத்தர் இருந்தோம், தன்னை அனாதைன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கானா, உன்னை எந்த அளவுக்கு அவன் நேசிச்சிருப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. என்ன தம்பி எதுவுமே சொல்லாம போறீங்க? இவ்வளவு பேர் சொல்லியும் நீங்க ஏத்துக்கலைன்னா எனக்கு அஞ்சலி பிடிக்கலன்னு நான் யார்கிட்டயும் சொல்லலையே. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன பாட்டி? முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறா ஐயனாரே. எதுக்கு ஸ்வீட்டு? நம்ம அஞ்சலி லவ் மேட்டரை ஓகே பண்ணிட்டா. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. டேய், எங்களுக்கே இப்பதான் தெரியும். என்ன தெரியும்? அஞ்சலி துரையை லவ் பண்ற மேட்டர். அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களடா. ஐயனாரு, யாரு? எங்க லவ்வுக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி அண்ணா. அண்ணாவா? அடி பாவி மகளே, செய்யறதையும் செஞ்சு விட்டு அண்ணா பெரியாரு எம்ஜிஆர் காமராசர் போறாளே. உன்னைய துள்ளி விளையாடுற புள்ளிமானா நினைச்சடி. ஆனா நீ என்னைய தண்ணிய தெளிச்சு விட்டு ஆனா நினைச்சு நல்ல சந்தோஷத்துல உழுப்புற நேரம் பார்த்து வெட்டிட்டு போறேடி. மாமா, யாரு? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. தூக்குங்க. தூக்குறேன்டா. என்னம்மா? மாப்பு வச்சிட்டாலே ஆப்பு.